ஒப்பில்லா வெற்றி கண்டு ஆத்தெழுந்து ஆலாபித்தவர். சிலையில் எழுத்தன நிலையான செயல்பாட்டோடு எம்மை வழிநடத்தி வந்த இவர் தலைமை பொறுப்பின் இலக்கணமானவர். ஆலய வழிபாட்டிலும் இரண்டர கலந்து தன் பங்கிலும் தனது பங்கை பாங்காய் அளித்து அருளாசிரியரை நிறைவாய் பெற்ற ஆத்மார்த்தமான ஆன்மீகவாளர். புன்னகையை பொன் அணியாய் அணிந்து நிதானத்தை ஞானத்தோடு கலந்து பற்றி தானத்தை பிறர் அறியா செய்வதில் மகிழ்ந்து தனக்கென வகுத்தை பாதையில் சிறிதும் சறுக்கிடாமல் வாழ்ந்த தனித்துவமிக்கவர். எல்லா சூழலிலும் நல் அனுபவத்தோடு எல்லோருடனும் இணைந்து பிணைந்து செயல்பட்டு உயிரோட்டமான தெளிவான இயக்கத்தோடு முனைப்புடன் முன்னெடுத்து செல்லும் வீராங்கனை. செயல் சிறிதோ பெரிதோ, அதில் குறைவோ நிறைவோ தகுதியான திறன் பெற்றோரே கணக்கின்றி தயக்கமின்றி உள்ளார்ந்து உணர்ந்து பாராட்டும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர். கற்பித்தல் பணியில் எம் ஆசிரியர் இப்பள்ளியில் பல பரிணாமங்களை பெற்றவர். சிறந்த எழுத்தாளராக, இனிய பாடகராக, நடன கலைஞராக, உதவும் உள்ளம் உடையோராக, எமக்கும் சகோதரியாக, தாயாக வலம் வந்தவர். அகன்ற நெற்றிக்கு அழகான திலகமிட்ட அன்பு கணவர் பெஞ்சமின், தாய்மை சொல்லுக்கு உயிர் கொடுத்த அறிவான குழந்தை செல்வங்கள் மேத்யூ, கெவின், இவர்களோடு இளையோடிய பாசமிக வாழ்க்கை கூட்டை பெற்ற அதிர்ஷ்டக்காரர் நம் ஆசிரியர். உறவுகளின் முகவரிகளை எப்போதும் தன் தொடர்பு எல்லைக்குள் வைத்து கரம் நீட்டி கரம் கோர்த்து பாசத்தை பரிமாறும் இனிய பண்பாளர். இன்று நாம் சொல்லும் இவ்வாழ்த்து இன்றோடு முடியாதிருக்கட்டும். எமை தொடர்ந்து வரலாறு உங்களை வாழ்த்தட்டும். நீர் வளர்த்தெடுத்த கற்பித்த இத்தலைமுறை உன்னை வணங்கட்டும். ஆண்டவனின் அருளும் அன்றாடம் உன்னை இறப்பட்டும். உன் மதிப்பீடுகள் எமை நீங்காமல் தொடரட்டும். இரக்கமும் கருணையும் உன்னில் நிறைந்து அமைதியும் மகிழ்ச்சியும் உன் இதயத்தை அலங்கரித்து வளமும் நலமும் உன் வசமாகி விழாவர இழைத்த சந்தனம் போல் அன்றாட மனம் பரப்பிட கோடி கோடியான எங்களின் இதய வாழ்த்துக்களை உணர்வுபூர்வமாய் உபந்தளிக்கின்றோம். நீதி என்றும் வாழ்க, நீடூழி வாழ்க. பாச உணர்வுடன் தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவ மணிகள், புனித தனிஸ்லாஸ் நடுநிலைப் பள்ளி, இருதயபுரம். ஆசிரியர்களுக்கு நன்றி. இப்பொழுது நிர்வாகம் சார்பாக ஆசிரியை திருமதி செசாரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க எம் பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரி சுகன்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பான மாணவ செல்வங்களே, 2 நிமிடம் அமைதி காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாடியில் இருப்பவர்கள் தயவு செய்து அமைதி காக்கவும். 37 ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்க்கை காத்திருந்த நேரம் இது. எல்லாம் உள்ள இறைவனுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த வாரம் இந்த நாளில் இந்த நேரத்தில் கனமழை மழை எச்சரிக்கை. நான் டீச்சர்கிட்ட சொன்னேன், டீச்சர் ஜனவரியில் வச்சுட்டாலே புயல் எச்சரிக்கை, அமைதியான தென்றலுக்கு புயல் எச்சரிக்கை புயல் எச்சரிக்கை என்று வருகிறது என்று கூறினேன். இல்லை சிஸ்டர், என்னோட பர்த்டே 8ஆம் தேதி, நான் மாதாவுக்கு நன்றி சொல்லணும். அதனால் என்னோட பர்த்டே அந்த நாளில் நம்ம வைக்க முடியாத ஒரு சூழல்னால அடுத்த நாள் 9ஆம் தேதி கண்டிப்பாக வைக்கணும்னு சொன்னாங்க. அவர்கள் அன்னையின் மீதும் ஆண்டவரின் மீதும் பக்தி கொண்டவர்கள் என்பதற்கு அருகில் இருக்கும் தந்தை அவர்கள் சாட்சி. அவர் முழு நேரமாக இங்கே இருப்பதற்கு வந்திருக்கின்றார். ஏனென்றால் இவர்கள் குடும்பத்தின் அன்பை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்.
ஆன்மீக தளத்தில் அன்பிய பொறுப்பாளர் அருகில் இருப்பவர் அவர்களை கைவிட்ட கணவர் ஓடி ஓடி பணி செய்வதற்கு தயாராக இருப்பதால் அவரும் இங்கே ஓடி வந்திருக்கிறார். அன்பான அருள் சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் வாழ்த்துவதற்கு வந்திருக்கின்றீர்கள். நான் அதிகமாக வாழ்த்த எனக்கு இங்கே கொடுக்கப்பட்ட நேரம் அதிகம் இல்லை. எனது ஆசிரியர் பெருமக்களும் நானும் இணைந்துதான் பணியாற்றினோம். எனவே மெய்ய டீச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தோடு வெளியே வந்து விடுங்கள், பசி என்று துடிக்க வைத்து விடாதீர்கள் என்று எனக்கு அன்பும் கட்டளையிட்டு இங்கே அனுப்பி இருக்கின்றார்கள். கடந்த வாரம் இந்த நேரத்தில் மாணவ செல்வங்களே அமைதி பார்க்கவும். கடந்த வாரம் இந்த வாரம் கனமழை, இந்த வாரம் இவர்கள் கனம் பண்ணுகின்றோம். இறைவன் கடினமாக உழைப்பவர்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதற்கு நேற்று நடந்த நிகழ்வு சாட்சி. எங்கள் இல்லத்தில் இருந்து அன்னையை அன்னையை எடுத்து வைத்து இதே மாதிரி நேற்று ஒரு ஸ்டேஜ் போட்டு அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடினோம். இன்றைய நாளில் இவர்கள் குடும்பத்தை அன்னையை பார்ப்பதற்கு, அன்னையை ஆசை பெறுவதற்கு எங்கள் இல்லத்திற்கு அழைத்து அங்கே சிறிய ஜெபத்துடன் தான் இங்கே அழைத்து வந்தோம். இவர்கள் யாராவது பார்ப்பார்கள் என்பதற்காக பணி செய்யவில்லை. இவர்கள் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பணி செய்வதால் கிடைத்த அன்பு பரிசுதான் இந்த ஆழமான ஆத்மார்த்தமான ஜெப அழைப்பு. அதைத்தான் நேற்று அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் உணர்ந்தார்கள். ஒரே ஒரு இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். நிறைய விஷயம் இருக்கு. ஃபாதருக்கு என்னோட அதிகமாக தெரியும். டீச்சர் பார்ட்டிகுலர்ஸ், தொண்டு கோயிலில் டீச்சர் பார்ட்டிகுலர்ஸ், அவங்க வந்து சார் வந்து அன்பியல் கொடுப்பாங்க. கெவில் வாஸ்தான் மேத்யூ நாங்கள் எடுக்கும்போதே படித்தான், சின்ன குழந்தையா. அதனால் எல்லாருமே குடும்பத்தையும் எனக்கு அப்போ இருந்தே தெரியும். அவங்க பையன் அழகாக வாஸ்தா, அந்த கொயரும் ரொம்ப அருமையாக பாடினாங்க. இந்த நேரத்தில் நான் ஒன்று மட்டும் பதிவு செய்கிறேன். திருநறிவு தேர்வு டீச்சர்ஸாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் ஹெச்எம் டீச்சர் வந்திருக்காங்க, எங்கள் பிஆர்டி ஹெலன் மேடம் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த டீச்சருடைய இழப்பு. இந்த பள்ளியில் பணிபுரியும் படிக்கும் பெற்றோர்களின் இதயமெல்லாம் வலிக்கின்ற துடிக்கின்ற கனத்த இதயத்தோடு நீங்கள் வழி அனுப்புவீர்கள் என்பது நிச்சயமாக தெரியும். திறனறிவு தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது, டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். வருஷம் நாங்கள் அனுப்புவோம். அதில் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு எழுதிய பிள்ளைங்களுக்கு 1,24,000 இந்த செப்டம்பர் குவார்ட்டர்லி லீவில் வந்துச்சு. அப்போ டீச்சர் வந்து இந்த 5 பிள்ளைங்க அதில் வெற்றி, அதெல்லாம் எவ்வளோ கடினம் அப்படின்றது எங்கள் பிஆர்டி ஹெலன் மேடமுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் இவங்களோட சேர்ந்து பணி செஞ்ச 8 டீச்சர்ஸையும் அவங்க பாராட்டுவாங்க. அது 8க்கு மட்டுமே உள்ள தேர்வுன்றதுனால 8 டீச்சர்ஸை பற்றி சொல்கிறேன். அவங்களோடு இணைந்து பணியாற்றியவங்க தான் எங்கள் டீச்சர்ஸ் சசாரின். அப்போ இந்த தடவை வந்து 8ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து அப்போ முதல்ல வந்து பர்த்டேயோட வைக்கணும்னு சொன்னாங்க. திருநறிவு தேர்வும் அதே தேதியில் வருது. அப்போ நான் சொன்னேன், டீச்சர் 1,24,000 எனக்கு பெருசு இல்லை, உங்களுக்கு விழா சிறப்பாக நடத்தணும், இந்த வருஷம் நம்ம அனுப்ப வேணாம் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் கேட்கல டீச்சர். ஏன் சிஸ்டர் ஜாக்லின் டீச்சர்கிட்ட போய் நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்து அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக எனக்கு அந்த டேட்டில் அதுக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு பிள்ளைங்களுக்கு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆனால் கடைசியில் எங்களால் அனுப்ப முடியாத சூழல். அரசு அதை லாக் பண்ணிட்டு, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அது 1,24,000 இந்த குவார்ட்டர்லி லீவில் வாங்கினாங்க. எங்கள் பிஆர்டி ஹெலன் மேடம்க்கு அது நிச்சயமாக தெரியும். அதுக்கே நீங்கள் கைத்தட்டணும். நான் சொல்லி தான் உங்களுக்கு கைத்தட்டணுமா? நல்ல அருமையாக ஜோராக 1,24,000 5 பிள்ளைங்களுக்கு வாங்கி தந்துருக்காங்க. நல்லா தட்டுங்க, நல்ல ஜோராக தட்டுங்க. இந்த மாதிரி தான் அவங்களுடைய பணி சிறப்பு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே பதிவு செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். அவங்களுடைய பணி நிறைவு விழாவை விட குழந்தைங்களை உயர ஏற்றி விடுறதுல துடிக்கின்ற இதயம் அந்த இதயம். அதனால் எனக்கும் அவங்க வந்து ஒரு நல்ல அருமையான நண்பர். சீராக் நூலில் ரொம்ப அருமையாக சொல்லுது, நல்ல நண்பன்
நலம் தரும் மருந்து. நல்ல நண்பன் நலம் தரும் மருந்து. சீராக் 14-15 போய் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சிந்தனை உள்ள செய்திகள் தான் வருது. எனக்கு ஆசிரியர் இங்கே வந்து ஸ்கூலில் வந்து அவங்க ஏஹெச்எம், அவங்க வந்து உதவி தலைமை ஆசிரியை மட்டும் இல்லை, என்னோடு இணைந்து பணிபுரியும் ஆசிரியை மட்டும் இல்லை, எனது இன்ப துன்பங்களில் என்னோடு கைகோர்த்து என்னை தூக்கி விடுபவர்கள். நல்ல நண்பன் நலம் தரும் மருந்து. நம்பிக்கைக்குரியவர்கள், ரகசியங்களை காப்பாற்றுபவர்கள். இங்கு இருக்கும் அத்தனை நிலைகளும் இவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறது. மீண்டும் இன்னொருவரை பதிவு செய்கின்றேன். அணிலுக்கும் ஓணானுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அணில் வாழ்த்துவதை விரும்புவாங்க, ஓணான் வாழ்த்துவதை விரும்ப மாட்டாங்க. அப்படிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? தெரியுமா? அணில் வாழ்த்துவதை விரும்புவாங்க, ஓணான் வாழ்த்துவதை விரும்ப மாட்டாங்க. இதையே டீச்சர் உங்களுக்கு சொல்றேன். நான் பூசையில் இருக்கும்போது மேலேருந்து ஒரு அணி கீழே வந்து என் பக்கத்தில் வந்துச்சு, நான் பயந்துட்டேன். சிஸ்டர் பார்த்தாங்க, அதனால தான் அவங்க சொல்கிறாங்க. டீச்சர் புள்ளி விவரத்தை துல்லியமாக சொல்கிறவங்க. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்லேருந்து வாத்தியாரெல்லாம் உட்காந்துருப்பாங்க. டீச்சர் கணக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடக்கமானவங்க, அலம்பல் பண்ண மாட்டாங்க. ஆங்கிலத்தில் புலமை, நாங்கள் என்ன எழுதியிருக்கோமோ அதை தான் காணிக்கையில். ஆங்கிலம் என்ன லெட்டர் வந்தாலும் அதுக்கு ஆங்கிலத்தில் சரளமாக. சாதாரண ஸ்கூலில் எங்கள் ஸ்கூல்ஸில் படித்த தமிழ் மொழியை தான், இடைநிலை ஆசிரியர் தான். ஆனால் அவங்களுக்கு எங்கிருந்து வந்தது இந்த சாலமோனிய ஞானம் என்றால், குடும்ப வளர்ப்பு, அடக்கம், ஆன்மீகம், அத்தனைக்கும் சொந்தக்காரர், மாணவர்களை உயரத்தில் பறக்க விட வேண்டும் என்ற அளவற்ற மகிழ்ச்சி, அதிலிருந்து வருவதுதான். எனவே எனது அன்பான ஆசிரியை இங்கிருந்து விட்டு பிரிக்கின்றார்கள் என்றால் எனது இதயமும் அவர்களோடு இணைந்து செல்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். நல்ல நண்பன் நலம் தரும் மருந்து. எனது நல்ல நண்பன் நலம் தரும் மருந்து என்பதனையும், நான் இங்கிருந்து எங்கு சென்றாலும் எனது நலம் தரும் மருந்தை தேடி வருவேன் என்பதையும் உறுதிபட கூறி, உற்சாகத்தோடு உங்களை கைகளை தட்ட சொல்லி வாழ்த்தி, அவர்களை கைபிடித்த கணவர் இவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோமோ அதே நான் கூட்டு குடும்பமாக பல ஆண்டுகள் இருந்தவர்கள் இன்று திருமணம் முடிந்த அடுத்த நாளில் தனி குடித்தனம். இங்கே கூட்டு பிள்ளைங்களாம் அங்கே வந்திருக்காங்க. கெவின், மேத்யூ இங்கே தான் படித்தாங்க. அருமையான தங்க பிள்ளைங்க. காலேஜ் படிக்கிற வரைக்கும் அம்மா ஊற்றி விடுவாங்க. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொக்கிஷம் என்றால் தாய். இந்த மருமகள் எந்த மாமியாருக்கு கிடைச்சாங்களோ, கொடுத்து வைத்த மாமியார். நான் இந்த காலத்தில் மருமகளான்னு பார்க்குறேன், ஐயோ மாமியார் பாவம் அப்படின்னு சொல்லுவேன். டீச்சர், உங்களை மாதிரியே உங்களுக்கு மருமகள் வருவாங்க, சாரும் உங்களை மாதிரியே இருக்கிறதுனால பிள்ளைங்களும் நல்ல கெவின், மேத்யூ, அம்மா தாய். உங்கள் அம்மாவுக்கு வர்ற மருமகளும் அம்மா மாதிரி தாயாக வைக்க வேண்டியது அந்த பொண்களோட கையில் கிடையாது, உங்களோட கைகளே என்று கூறி, அருமையான அம்மாவை பெற்ற நீங்கள், அருமையான அப்பாவை பெற்ற நீங்கள், அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் அப்பாவாக அம்மாவாக எப்படி இருந்தார்களோ அதே போல் உங்கள் மனைவிகளும் அமைவார்கள் என்பதையும் இந்த அரங்கத்தில் வாழ்த்தி, புனித தனிஸ்லாசை நேசிப்பவர்கள், இறைவன் உங்களுக்கு தேவையான அனைத்து எல்லா வரங்களையும் அள்ளி பொழிவார் என்று எங்களது வாழ்த்து செய்தியாக கூறி, மீண்டுமாக நல்ல நண்பன் நலம் தரும் மருந்தாக என்னோடு இருந்து பழகிய உங்களுக்கு எனது நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடையை போர்த்தி மாலையை அணிவித்து இதயம் கடக்கிறது, கண்கள் குளிக்கிறது என்பதையும் உங்கள் முன் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடைநிறுகிறேன். நன்றி. ஆசிரியைக்கு சந்தன மாலை அணிவிக்க அருட்சகோதரி கிளாரினா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்த்திய என் தலைமை ஆசிரியர்களுக்கு அருட்சகோதரி கிளாரினா அவர்கள் எங்கள் மனமான என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேருவகை கொள்கின்றது. ஆம்,
58 ஆண்டுகளாக என்னை காத்து வழிநடத்தி உயர்ந்த நிலையில் ஏற்றி வைத்து அழகு பார்த்து இறைவனுக்கு முதல் நன்றி. நான் இப்பள்ளியில் காலடி எடுத்து வைத்த முதல் நாள் நவம்பர் 6. வந்த அன்றே ஸ்டனிஸ்லாஸ் நவநாளுக்கு பாட்டு எழுத சொன்னார்கள். அன்று மதியமே நவநாள் கொண்டாட்டம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருப்பவர் இந்த ஸ்டனிஸ்லாஸ் தான். என்னை உருவாக்கிய என் பெற்றோர்கள் மற்றும் என்னுடைய வளர்ச்சியில் பங்கு கொண்டு எனக்கு அன்பையும் பாசத்தையும் வழங்கியவர்கள் என் உடன் பிறந்த சகோதரர்களும் சகோதரிகளும். தாழ்நிலையில் இருந்த என்னை தயவுடன் கண்ணோக்கி எனக்கு ஆசிரியர் பணியை நல்கியவர்கள் மரியின் ஊழியர் சபை கண்ணியர்கள். எனது நிர்வாகத்திற்கு நான் நன்றி கூற என்னால் கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய பணி வாழ்வில் 37 ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்தவர் காரணம் நான் இந்த பள்ளிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை என்னுடன் துணை நின்ற தாளாளர்களும் தலைமை ஆசிரியர்களும் தான். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். எந்த தலைமை ஆசிரியரும் என்னிடம் ஒரு நாள் கூட கடினமாக கோபித்து கடிந்து பேசியதில்லை. நானும் அவர்கள் கோபப்படும்படியாக நடந்து கொண்டதில்லை. இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்தவர் என் பள்ளியில் காலாளரும் தலைமை ஆசிரியருமான அருட்சகோதரி சுகன்யா அவர்கள். பார்த்து பார்த்து நேர்த்தியாக செய்வதில் வல்லவர். சின்ன விஷயமாக இருந்தாலும் அதீத அக்கறை எடுத்துக்கொண்டு செய்தவர். அவர் காலத்தில் நான் பணிபோய்வு பெறுவது என்பது நான் செய்த பெரும் பேர். அவருக்கு எனது நன்றியை